அப்படியே பாப்போம். அப்ப நீங்க ரெண்டுக்கு ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டீங்களா? ஒரு குடும்பமே வேறெல்லாம் நாங்க ஊரை விட்டு கலவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வேறுங்க. அதுல பாத்தீங்கன்னா கடையில போய் பிரியாணி சாப்பிட்டது. சாப்பிட்டு வந்து என்ன செய்யணும், தர்பூசணி பழம் வாங்கி அந்த 4 பேருமே சாப்பிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் தேரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சாப்பாடு ஒண்ணுதான் செய்து காட்ட போறோம். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நாங்க ஒரு இனிப்பான ஒரு சாப்பாடு இன்றைக்கு செய்ய போறோம். என்னக்கா சாப்பாடுன்ற விட ஒரு சோட்டிஸ் ஐட்டம் தானே. என்ன சோட்டிஸ் ஐட்டமும் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு இனிப்பான ஒரு ஐட்டம் தான். அக்கா வந்து இன்றைக்கு எங்களோட வீடியோவுக்கு வந்து செய்து காட்ட போறேன். எனக்கா என்ன சாப்பாடு என்ன செய்ய போறீங்க? அதாவது இன்னைக்கு நாங்கள் பயர்ல துசியம் செய்ய போறோம். பயர்ல துசியம் என்ன? சில பேர் கடலை இலையிலும் செய்யறது. நாங்க முதல்ல உங்களுக்கு ஒரு கடலையில செய்து காட்டியிருந்தோம். ஆனா இன்றைக்கு நாங்க செய்ய போறது பயர்ல. நாங்க முதல் கடலையில செய்த நாங்க என்ன கடலையில செய்த நாங்களோ அதுவும் செய்துட்டோமா? சாப்பிட்ட ஞாபகம் இல்ல. சாப்பிட்டா மறந்துட்டீங்களா? மறந்துட்டோம். அதானே. அது வந்து இப்ப கடலையில செய்தபடியா இன்றைக்கு என்னத்துல செய்ய பயர் சத்து கூட சத்து வாய்ந்த ஒரு சாப்பாடு. சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவேன். இனிப்பு சாப்பாடுன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி நீங்க வேற மெதட்ல செய்ய போறீங்களோ இல்லாட்டி வளமையான எனக்கு செய்ய தெரிஞ்ச மாதிரி நான் செய்ய போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி? எனக்கு எப்படி தெரிஞ்சதோ வித்தியாசமா தானே என்ன மாதிரி வேலை செய்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வேலைக்கு பிளேண்டியோட சாப்பிடலாமோ? சாப்பிடலாமே. அப்ப ஆரம்பிங்க சமையல்ல. சரி, அப்ப நாங்க சமையல் ஆரம்பிக்கும் முதல்ல எங்களோட வீடியோவை பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க தார எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்ப வந்து வீடியோக்குள்ள போவோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பாக்கலாமே. அதாவது துஷியத்துக்கு நிறைய பொருள் தேவைப்படாது. அதனால இப்ப மேசையம் வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படாது. பாருங்க, தேங்காய் பூ எல்லாம் நாங்க நிறைய எடுக்கல. கொஞ்சம் ஒரு அளவான தேங்காய் பூ தான் எடுத்துக்கோம். தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பயிரெல்லாம் நாங்க ஊற விட்டு கலவி எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க சர்க்கரையில செய்ய போறோம். சீனி போடையில தனி சர்க்கரையில தான் செய்ய போறோம். சர்க்கரை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாவை நல்லா மஞ்சள் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறோம். கோதுமை சரியோ. அங்க நாங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அதுல மூடி கிடக்கு. அதான் போட்டு அவிக்க போறோம். அதுக்குள்ள ஒட்ட அவிக்க போறீங்க. சரி, அப்ப நாங்க இனி எப்படி செய்யறன்ற பாப்போமா. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த பயரை போட்டு அவிப்போம். என்ன தேவையான அளவு தண்ணி ஊத்தி அவிப்போமா. இது ஆகலும் களியாவும் பெறக்கூடாது. அப்ப இது வந்து ஒரு பதத்துக்கு எடுக்க வேணும். அவ தண்ணியாக நிறைய விடக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? நிறைய விடக்கூடாது. குறைய விட்டால் அவியவும் செய்யாது. அப்ப ஒரு அளவான பதத்துல விட்டு எடுக்க வேணும். சரி, அவிஞ்ச அப்புறம்தான் வேலை. சரி, இப்ப நாங்க என்ன அடுப்ப ஒன் பண்ணியாச்சு. என்ன அடுப்பு ஒன் பண்ணியாச்சு. முதலாவது வந்து நாங்க வந்து பயிரை வந்து அவிய விட்டுருக்கோம். எனக்கா இந்த பயிரும் பாத்தீங்கன்னா சொன்னா நல்லா அவியணுமா. அப்ப நாங்க இந்த பயிரை அவிஞ்சா பிறகு பாப்போம். எனக்கா அப்படியே பாப்போம். அப்ப நீங்க ரெண்டுக்கு ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டீங்களா? ஒரு குடும்பமே செத்த செய்தி. சொல்லியோ கொத்து ரொட்டியும் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டவே ஃபேமிலியா போய் கடையில போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து என்ன செய்யணும், தர்பூசணி பழம் வாங்கி அந்த 4 பேருமே சாப்பிட்டுக்கணும். அதாவது தாய் தகப்பன் 2 பிள்ளைகள். அப்ப 4 பேரும் சாப்பிட்டுட்டு அவைக்கு சாப்பிட்ட கையோடய அவர் வந்து ஒரு செய்தி ஒண்ணு. என்ன காரணமா இருக்கு? இப்ப கதையை பார்த்தா தர்பூசணியாலதான் இப்படி வந்த செய்தியா வந்தது. ஒருவேளை பிரியாணியாலதான் வந்ததுன்றதும் தெரியாம இருக்குது. படங்கள் வந்து உண்மையாவே எவ்வளவு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மருந்து அடிச்சுதான் வந்து இல்ல மருந்து அடிச்சும் வந்து பழக்கம் பண்றது இல்ல. அப்ப அதுகளும் சில அந்த ஒரு தாக்கமாவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப சரியான ஒரு கருத்து வந்து விளங்கல.
பயமா கிடக்கு பயமா பழம் இருக்கு. சாப்பிட்டு வருதோ அல்லது அதுதான் கடை சாப்பாடு சாப்பிட்டு வருதோன்றது இல்ல யோசிக்க வேண்டி கிடக்கு. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப நாங்களும் வந்து இப்ப வெயிலண்டோன்னா போய் தர்பூசணியை தம்பி ஓ வாங்கி சாப்பிடுறது அதுதான் நாங்களும் தானே விரும்புறது அதான் விரும்பி மெயினா வந்து ஜெரோமிக்கு வந்து உண்மையா அந்த பழம் நல்ல நல்ல விருப்பம் ம். அப்ப கேட்ட உடனே அதை நாங்க வாங்குறது ஆனா இப்போ வந்து ஒரு பழத்தை போய் வேண்டி சாப்பிடவும் வந்து பயமா கிடக்கு பயமா இருக்கு எப்படி ஒரு நியூஸ் வரேன் ம். இனிமே வேண்ட கூடாது கொஞ்சம் அவதானமா இருக்கிறேன்னு இல்ல அதுதானே இல்ல வெயிலுக்கே கூடுதல் நாங்க சாப்பிடுறோம் தர்பூசணி பழம் தானோ அதையும் இப்ப மருந்தாக்கி நஞ்சாக்கிட்டாங்க நீ வெயிலுக்கு என்னத்தை சாப்பிடுறது என்ன பின்ன என்ன வெயில் காலத்துல காய்க்கிற பழம் தான் அது இப்ப இதுல பிரியாணி சாப்பிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ இல்லாட்டி தர்பூசணியால வந்துச்சோன்னு சொல்லி சரியான ஒரு சரியான தகவல் என்ன தெரியல ஒரு குடும்பத்துல அப்படி ரெண்டு இருக்குமே, பிள்ளைய பாவம். அப்ப 4 பேரும் இறந்துட்டீனுமா உண்டாமாலே என்ன ஒரு இல்ல அவையிலும் வந்து சந்தோஷமா கடையில போய் பிரியாணி சாப்பிட இவ்வளவு சந்தோஷமா இருந்தது எதிர்பார்த்து அந்த அடுத்த நொடியிலே வந்து இப்படியான ஒரு உயிரிழப்புன்னு சொன்னா கூட ஒரு கவலை எனக்கு கடவுளே பாவம். இருந்தாலும் பாக்குறாங்க கொஞ்சம் அவதானமா இருக்கணும் இப்ப சாப்பாட்டு விஷயத்துலயும் சரி பழம் விஷயத்துல சரி கொஞ்சம் 2 விஷயத்துலயுமே கொஞ்சம் அவதானமா தான் இருக்கணும் நாங்க பெரும்பாலும் கடை சாப்பாடை தவிர்த்து கொள்றது உண்மையிலேயே நாங்க பார்க்க நல்ல மட்டும் எதே இருந்தாலும் நாங்க வீட்டுல செய்து சாப்பிடுறது உண்மை எங்களுக்கும் அது நல்ல உண்மை அது எங்களுக்கும் வந்து எங்களோட உடம்புக்கும் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பும் அதோட நாங்க வெளி சாப்பாட்டை சாப்பிடறது வந்து ஒரு பயமாவும் இருக்கு இப்போ வந்து நம்பி சாப்பிடவும் இல்லாம அதுதானே இப்ப செய்திகளுக்கு என்ன பயமா இல்ல இருக்கேன்னு சரி அப்ப நாங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா பயிர் நல்லா அவியுது பயிர் அவிஞ்சு அப்புறம் அடுத்ததா என்ன செய்யறன்றத நாங்க பாப்போம் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பயிரும் நல்ல வடிவா அவிஞ்சு ஒரு பதத்துக்கு எடுத்து வந்துட்டுதான் நல்லா அவிஞ்சிட்டே நான் பயிர் கொஞ்சம் பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் பத்த விட்டு நல்லா அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டுது இப்படியே அவியவும் ஒரு பயிர் வாசம் கொண்டு வருது இல்ல நல்லா கிடக்கு குழஞ்சு போயில பாத்தீங்களா ஒரு அளவான ஒரு பதத்துல எடுத்துட்டீங்களா குழஞ்சா டேஸ்ட் இருக்காது சரி இப்படியே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் தேங்காய் பூ போடுவோமா சொல்லி வச்சிருக்கிற தேங்காய் பூவை அதுக்காக சேர்ப்போம் அதையும் வடிவா அதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணுவோம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்ப்போம் நல்ல இனிப்பு சாப்பிடுறீங்களா காணாது உங்களோட சர்க்கரை சி காணும் என்ன இனிப்புல குறை இல்ல இனிப்பு சாப்பாடுனா நறுக்கா இனிக்கணும் டேஸ்டா இருக்கும் இனிப்புன்னா அப்புறம் கொள்ள மாட்டீங்க இனிப்பு போட விழாகுதானே விழாகிடும் இந்த வடிவ உருண்டை பிடிக்கலாம் போயிடும் அப்ப அக்கா வடிவா சர்க்கரை எல்லாம் போட்டு வடிவா எல்லாம் வடிவா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க வேற எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன நல்ல அளவான பாகத்திலே எடுத்தாச்சு இப்படி என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க இப்படி அளவான உருண்டைய உருட்டி உருட்டி எடுக்கணும் விஷயத்துக்கு என்ன உருண்டை அளவு காணுமா காணும் பொரிய விட இனி மாவுக்கு தோச்சுத்தானே பொரிக்க எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கணும் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையா அப்படியே பிடிச்சு எடுக்கும் அப்ப நாங்க வடிவா எல்லாத்துலயுமே வடிவா ஃபுல்லா உருண்டையா எங்களோட தேவையான உருண்டை எல்லாம் எடுத்த பிறகு நாங்க பாப்போம் என்ன சரி அப்படியே பாருங்க நாங்க ஒவ்வொரு உருண்டையெல்லாம் உருட்டி உருட்டி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் நல்ல ஒரு அளவான உருண்டை ஜெரம் இது என்ன இது தெரியாது என்ன ஜெனவி குட்டி இதுதான் சுசியாம் சீனி போட்டதோ எல்லாமே அப்படி உடனே இனி போண்டு கேக்குது பிடிக்குமா எனக்கு உரையப்பதான் பிடிக்குமா சரி அப்ப அப்படி நாங்க எல்லாம் உருட்டி எடுத்துட்டோம் நாங்க அடுப்பை ஒன் பண்ணி சட்டிய காய விடுவோம் ஜெரமிக்கு எத்தனை வேணும் என்ன ஜெராமி குட்டி உங்களுக்கு அதானே செய்யறேன் ஆனா நான் டேஸ்ட் பார்த்து சாப்பிடுவேன் டேஸ்ட் பார்த்து சாப்பிடுவீங்களோ நல்லா இல்லன்னு தந்துருவேன் அம்மா செய்தா அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்
ரியானான்றப்ப சொல்ல நல்லாவே இல்லையண்டு ஆனா அம்மா செய்யறது நல்லா இருக்கு, அம்மா செய்யறதுதான் நல்லா இருக்கு. ஓ கட்சி மாறுறீங்களே என்ன எல்லாமே இப்பதான் டியூஷனால வந்து பெண்ணை விட்டு பொறிக்க போறீங்களோ? ஓ எண்ணெய் நல்லா கீட்டா ஆகணுமே ஓ எண்ணெயும் நல்லா கீட்டா ஆகட்டுக்கும். அதோட நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த உருட்டி வச்சிருக்க உருண்டையை நாங்க என்ன செய்ய போறோம், இந்த மாவுக்கு போட போறோம். போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பொரிக்க போறீங்க. அது மேல போ வந்து பேக்கா கலட்டிட்டு, மற்றது வந்து புத்தகத்தை கலட்டிட்டு, மற்றது வந்து செருவை காட்டிட்டு, அப்புறம் திரும்ப செருப்பு போட்டு வந்து வீடியோ வந்தேன். அப்ப எண்ணெயும் கொதிக்குதுன்னு ரோசானி. அது அப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, தோச்சு எடுத்தாச்சு எனக்கு அந்த உருண்டையை காட்டுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி தோச்சத பாருங்க. இப்படியே நான் ஒண்ணுண்டா அதுக்கு போட போறோம். கை சுட்டாலும் அம்மு சுடாது. பாத்தீங்களா அம்முக்கு சுடாது. அம்மன ரோசன் ஜெயராமதி பார்க்க பலகாரம் மாதிரி கிடக்கு. ஜெரமி சொல்றது பலகாரம் மாதிரி கிடக்கா. இந்த விதைய பார்க்கவே பலகாரம் மாதிரி இருக்கு. பைத்தம்பலம் இது என்னது சுசியம் என்ன இந்த சுசியம் வந்து இன்னும் நல்லா இருக்கும். என்ன காரணம்னா உள்ளுக்கு அந்த சர்க்கரை எல்லாம் போட்டு செய்தபடியா என்ன இதெல்லாம் சில பேர் சர்க்கரை போட மாட்டேங்குது. தனியா சீனி போடுறது என்ன அப்படியே நாங்க அந்த மெட்டதையும் போடுவோம் இதுக்கு. கொஞ்சத்தை பொரிய விட்டுட்டீங்களோ? கொஞ்சத்தை பொரிய விட்டாச்சு. அப்ப நாங்க அடுத்த பக்கம் புரட்டி எல்லாம் படிவா பொரிய விட்டு பாப்போம் என்ன பாருங்க அப்படி பொரியுதுன்னு சொல்லி இப்படியோ புரியுது. பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி நல்ல வாசமா இருக்கு. ஆனா உருண்டை சின்னனா கிடந்தது மாவுக்குள்ள எல்லாம் துவைச்சு எடுக்க நல்ல பெருசா வந்துட்டு நானும் போட யோசிச்சு சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சிருக்கிறேன். நான் இப்ப பார்க்கத்தான் தெரியுது நல்ல பெருசாதான் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் இப்படி வெந்து வந்து பெருசா இருக்கும். சரி அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் விஷயம் வந்து நல்ல வடிவா பொறிஞ்சிட்டேனாக்கா பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா பொறிஞ்சு ஒரு பொன் கலருக்கு வந்துட்டேனாக்கா. பெருசா தான் இருக்கா. நல்ல பெருசா இருக்கு. அப்ப நாங்க அடுத்ததையும் வந்து இப்படி செய்து போட போறோமே அதே மாதிரியே. ஆனா நாங்க இது இந்த பயிர் வந்து 1/4 கிலோ அளவு தான் எடுத்தது. ஆனா நல்ல கணக்கா வந்திருக்கு எனக்கா. பொலிவா இருக்கு. சரி அப்படியே இதுவும் பொரியட்டுமே கொஞ்சம் எடுக்க பாப்போம். இப்ப நாங்க அடுத்தது வந்து பொரியுது அதையும் வடிவா பொரிய விட்டு நாங்க பாக்கலாமே. அப்படியே எங்களுடைய சுசியம் ரெடி ஆயிட்டேனே. அப்ப நாங்க எல்லாமே ஃபுல்லா பொரிச்சு எடுத்தாச்சுனே. அப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டு அப்ப நாங்க வந்து சாப்பிட்டு பாக்கணும் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பாக்க போறீங்களோ? பின்ன எடுத்து சாப்பிடுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே தொடவே நல்லா ரொம்ப மொறுப்பா இருக்கேனே. அந்த மேல் இது இந்த மாக்க போட்டு பொரிச்சது தானே. அப்ப இதுல நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம் பாதி. ஆனா இந்த லைட்டான சூடா இருக்கு. பொரிச்சது தானே. ஓய்
ஏன் பெருசா தாரீங்க சுடுது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க வந்து இதான் வந்து சுசியம் என்ன சரி அப்ப நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கா உண்மையா வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு இனிப்பம் வந்து நல்ல ஒரு அளவான ஒரு இனிப்பா இருக்கு எனக்கா கடிச்சு சாப்பிடும் போது அந்த பொரிஞ்சது வந்து நல்லா இருக்கு எனக்கு கடிக்க மொறுமொறுப்பா இருக்கு மொறுமொறுப்பா இருக்கு மினக்கெடுதான் லேட் ஆயினாலும் கொஞ்சம் பாய்க்கு இதமா சாப்பிடலாம் நல்லா இருக்கு உண்மையிலேயே நிறைய பயிர் வந்து சத்தான சாப்பாடும் தானே சும்மா அவிச்சு கொடுத்தா கூட சாப்பிட ஆயினம் எப்படி செய்து கொடுத்தா சாப்பிட வேணும் தானே சாப்பிடலாமே அதுதான் நாங்க லேட் ஆயிட்டேன்னா நான் அந்த பயிரை தனியா அவிச்சா கூட நான் சாப்பிடுறதே இல்ல இப்ப இப்படி செய்தபடியா சாப்பிடணும் பயிறு கடலையே எடுக்கிறது இல்ல இப்படி இனிப்பா செய்தேன்னு வச்சு கொடுத்த இப்படி செய்ததால சாப்பிட்டு இருக்கு ஆனா சாப்பிடக்கூடிய மாதிரி டேஸ்டா இருக்கும் ஓ எல்லாம் வடிவா அவிஞ்சு நல்ல ஒரு அளவான இனிப்பா இருக்கு எனக்கா நல்லா இருக்கு சரி நாங்களும் வந்து உங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் அப்ப நீங்க வந்து இதே போல சுசியம் செய்ய விரும்புற நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்க்கலாம் ஓகே எங்களோட வீடியோ பார்க்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்